ஹலோ ஆர்டிஎக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சூடான சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு நல்லெண்ணெய் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் சூடான உடனே நம்ம வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை நல்லா வணக்கணும். ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இதில் இப்போ அப்படியே சின்ன வெங்காயம் போடுவோம். அப்படியே இதில் கொஞ்சம் சீரகம், சோம்பு, வெந்தயம் 3 சின்ன டீஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா வணக்கணும். இதில் அப்படியே 3 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே போட்டுட்டு நல்லா வணக்கணும். இது நல்லா வணங்கினதும் கொஞ்சோண்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள்தூள் 3 மசாலாவும் போடுவோம். லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் நல்லா வணக்குவோம். இது நல்லா வணங்கிடுச்சு. இதை இப்போது ஆற வச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா குழம்புல சேர்த்துக்கலாம். திரும்பவும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றவும். எண்ணெய் நல்லா சூடான உடனே கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் வரமிளகா, கருவேப்பிலை போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருந்துச்சு. கருவேப்பிலை, வரமிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு அதில் இருக்க பேஸ்ட்டை ஃபுல்லாக அலசி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிடலாம். நல்லா அலசி ஊற்றிட்டு அப்படியே குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கத்திரிக்காயும் நம்ம வணக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம எண்ணெயில் நல்லா வணக்கிட்டோம். ஸோ குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் கத்திரிக்காய் வேகணும்னு அவசியம் இல்லை. நல்லா கொதித்து வந்துருச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம்.
மூடி வச்சுட்டு வெயிட் பண்ணுவோம். குழம்பு நல்லா வெந்து வந்துடும். கத்திரிக்காயும் சும்மா ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும். இப்போ நல்லா கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இனி அவ்வளோதான், குழம்பு சோத்தில் போட்டு சாப்பிட்லாம்.